டுடே ஸ்பெஷல் விநாயகர் சதுர்த்திக்கு பாஸ்தாவில் சிம்பிளான பாயசம் செய்ய போகிறோம். பொருட்கள்: பாஸ்தாவை வேக வச்சு வச்சுருக்கோம், சர்க்கரை, 4 ஏலக்காய், பாலை காசி வச்சுருக்கோம், தேங்காய் வந்து தேங்காய் பால் எடுக்க போகிறோம். இப்போ எப்படி செய்யலாம்னு பார்த்துக்கலாம். இப்போது ஸ்டவ்வில் நம்ம பாலையும் பாஸ்தாவையும் போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ இந்த பாலும் எதுக்கு யூஸ் பண்ணுறோம், தேங்காய் பாலும் யூஸ் பண்ணுறோம். தேங்காய் பாலில் வந்து பாஸ்தாவை போட்டு கொதிக்க வச்சோன்னா திரியாயிடும். அதனால் நம்ம ரெகுலர் பாலில் வந்து பாஸ்தாவை நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் தேங்காய் பால் போடலாம். இப்போ தேங்காயும் ஏலக்காவும் போட்டாச்சு. இப்போ தேங்காயும் ஏலக்காவும் அரைச்சிக்கலாம். இப்போது அரைச்சி வச்ச தேங்காய் பாலை பாஸ்தா கூட ஊற்றிக்கலாம். பாலில் கொஞ்ச நேரம் ஊறணும். இப்போ பசும்பாலும் ஊற்றிருக்கோம், தேங்காய் பாலும் ஊற்றிருக்கோம். ரெண்டுத்துக்கு கூடயும் இதை கொஞ்ச நேரம் வேக வச்சுருங்க. இப்போ தேவையான அளவுக்கு சர்க்கரை போட்டுடலாம். நீங்கள் சர்க்கரையும் போடலாம், இல்லை வெல்லம் கூட போடலாம். அப்படி இல்லைன்னா ப்ரௌன் சுகர் கூட போடலாம். நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எது வேணால் போட்டுக்கலாம். சுகர் போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா கொதி வந்துச்சு. இப்போ இறக்கிடலாம். அவ்வளோ ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். சூப்பராக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிற குட்டீஸுக்கு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக குட்டீஸ்லாம் லைக் பண்ணுவாங்க, ஏன்னா நான் லைக் பண்ணுறேன்ல.